வாங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ சீனி அளந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். 2.5 உலக்கு வரும்ப்பா 1 கிலோ சீனிக்கு. 1 செம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிருவோம்ப்பா. சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 1/2 கிலோ மைதா மாவு அதில் சேர்த்துக்குருவோம். 1/2 கிலோ பச்சரிசி மாவு அதையும் அதில் சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா ஒன்று கிண்டி விட்டுறணும். நான் கிலோ கணக்கில் செஞ்சுருக்கேன்ப்பா. நீங்கள் உங்களுக்கு அளவு கம்மியாக வேணா 1 டம்ளர் பச்சரிசி மாவு, 1 டம்ளர் மைதா மாவு, 2 டம்ளர் சீனி அளவு சரியாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிறணுப்பா. 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறணும். அச்சு முறுக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி அச்சையும் அந்த எண்ணெய்க்குள்ளே வச்சு நல்லா சூடு ஏற்றிடணுப்பா. சூடான அச்சை எடுத்து இந்த மாவுக்குள்ள ஒரு 2 செகண்டுப்பா அந்த வரி வரைக்கும் நம்ம முக்கிக்கிறணும். மாவில் முழுசாக முக்கக்கூடாது. எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டு லைட்டாக அப்படி ஆட்டினீங்கன்னா நல்லா அச்சு இறங்கிடும். முறுக்கு லைட்டாக செவந்தோடனே அப்படி எடுத்துடணும்ப்பா. அச்சு முறுக்கு சம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.